ஆனா இது தென்னை மரத்துக்குள்ள வாழைக்குள்ள இந்த கிள்ளச்சி மண் ஒரு மிகச்சிறந்த மண், விவசாயத்துக்கு பேர் போன மண். அன்னாசின்றது அது ஒரு தண்ணி விட தேவையில்லாத ஒரு பயிற்சி செய்கின்றால் அன்னாசியை வச்சிருக்கணும். இது பொறுத்தவரை இது பங்கு பெற்றுதலாக இருக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மர்ஸை பொறுத்தவரை அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய தூண்டுதல் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த விவசாய அபிவிருத்தி. கிளியாச்சியினுடைய திருவியாறினுடைய ஒவ்வொரு வளவுகளும் என்னுடைய அப்பா 77 வயசுக்கு தன்னுடைய தோட்டத்திலே விவசாயம் செய்து போட்டு கத்தரி. இந்த திருவியாறு பகுதியில் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் கூடுதலாக தென்னை மரங்களாகத்தான் இருக்கிறது. வணக்கம். இந்த 2ஆம் மோதி காந்தி பூங்காவில் நிற்கிறோம். என்ஆர்சிஜியை பற்றி ஒரு விளக்கு என்பது திருவியாறு காந்தி பூங்காவில் என்ஆர்சிஜியை பாருங்க எப்படி என்று எங்களுக்கு என்றே தான் தெரியும். திருவியாறு காந்தி பூங்காவில் 2ஆம் மோதியில் இருக்குது. இந்த பெரிய விழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தான் வந்து நாங்கள் திருவிழாத்திலே இருந்தோன்னு எங்களுக்கே தெரியா இப்படி பெரிய தோட்டம் இருக்குன்ட்டு. பாருங்கள் எத்தனை இந்தளவு பெரிய தோட்டம் உண்டு. இது என்னாசி பழத்தை இங்கே வர நல்ல பெருசு தானேடா. இதை விட என்ன வேணும்? பெரிய என்னாசி தண்ணி விளையாட்டுக்கு தான் விளையாட்டு. அப்படியே மடிஞ்சிடும் கழுப்பு. என்ன இந்த அளவு இங்கே விளாத பேர் இந்த பெருசு அப்படியே தண்ணியெல்லாம் இது என்ன பெப்பில் ஓட்ட போட்டு விட்டு ஆண்டா பெப்பில் நீங்கள்லாம் எரிஞ்சு வேறுங்களா நேரத்தில் ஊறி போனால் தான் நல்லா இதண்டுமே. எனக்கு எப்படி டெக்னோ வித்தியாசம் செஞ்சுங்க. தண்ணி பாத்தியில் கட்டாமல் அதுன்ற அடியலுக்கு பெப்பிலேயே தண்ணி பெப்பில் ஓட்டை போட்டு அந்த அந்தந்த அடியலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இந்த சிறுதுளை நீர்ப்பாசனம் மாதிரி இருந்தால் பாருங்க. இதான் மெயின் பெப். இந்த லைனுக்கு அப்படியே போகுது. தூவல் மேட் தான், தூவல் செட்டப் தான். தண்ணி விளையாட்டிக்கு இதான் நடக்கும். இங்கே நல்லா இன்னும் மஞ்சள் உண்டு. தண்ணிக்கு தானேடா அப்படி மயங்கி விழுதுண்டா. தண்ணி இல்லாதானே இப்படி விழுது தானே. லோக்கலில் வந்து எங்களோட விவசாயியில் ஊக்குவிக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் அந்த வெளிநாட்டிலேருந்து தனிஞ்ச வேலைவாய்ப்பு கொடுக்கணும், உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த இதை வட்டவர் ஈடுபட்டு செய்தார். ஆரம்பத்தில் அந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து தான் நான் இங்கோட செய்ய முடியும். செய்த பிறகு அது அடுத்த கட்டம் எப்படி அணுகுன்றதை வந்து அவர் கொஞ்சம் இதாக இருந்தது. கொஞ்சம் எங்களோட திணைக்களத்து கூட அணுகி இந்த விஷயங்களை அப்படி இந்த கடைசியும் கொண்டு வந்தேன். பட் அது பண்ணையாளர் சார்பாக அறிவிக்கிறீங்களோ அந்த வழிகாட்டலோட சேர்ந்து இந்த வெண்ணூர் பூச்சியில் தாக்கம் சொன்னவா அந்த வெண்ணூர் பூச்சி எறும்பு வந்து காவி கொண்டு போகும். இன்னும் கூட வருதாங்க இல்லை பெரிய சைஸ் மேடைக்கு முதல் சாமியில் செய்வாங்க. குளப்பொறுப்பு அப்போ கொஞ்சம் இல்லைன்னா மறுபடிய குளப்பொறுப்பு கூட எல்லாரும் சின்ன குளங்கள் வெண்முடி பூச்சி இந்த சில காய்களுக்கு அந்த வெள்ளை இதாக இருந்திருக்கும். வெண்முடி பூச்சி வந்து காயர் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து 2ஆம் கட்டமாக வந்து வைரஸ் நோய் வந்து வரும். வைரஸ் நோய் வந்தால் இலைகள் வந்து அப்படியே சிவப்படைஞ்சு வந்து அதில் உற்பத்தி எதுவுமே எல்லாம் வந்து அதனால முதல்ல வந்து உறிஞ்சிகளை பரிகாரம் செய்வாங்க. அதாவது வந்து வெண்முடி பூச்சிக்கான பரிகாரம் செய்வாங்க. அதே வந்து
ஃபங்கஸ் நாசினிலையும் வந்து பரிகரித்து போட்டு தான் கட்டாயம் நடவணும். என்னன்னா ஒரு பூச்சிநாசினி வந்து வெண்முட்டு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காண்டி, அடுத்தது வந்து அதே நேரம் ஃபங்கஸ் வாடலையும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் அழுத்தலும் இலகுவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் அது இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து கட்டாயம் நாங்கள் பரிகாரம் செய்தியாக வேணும். அடுத்தது வந்து இதில் இன்னொரு பிரச்சனை வந்து தாவரத்தை வந்து உடனடியாக இருக்குது. அடுத்து வந்து அந்த இடத்துல நாங்கள் ஃபங்கஸ் நாசினியை பிரயோகிக்கிறது அதோட ஒரு பரவலாக இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு வந்து நீர்ப்பாசனம் அந்த இடத்துக்கு ஊடாக போகிறது வந்து கட்டாயம் நாங்கள் தவிர்த்துவோம். இப்படியானதோல் மூலம் ஒரு தாவரத்தில் இருந்து மிச்ச தாவரங்களுக்கு வந்து இந்த தொற்று ஏற்படுறதை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது பரிசாத்தம்னா இதில் விளைச்சல் எங்களை அதில் 50% 60% இல்லை சொந்த கேட்கல பொதுவாக ஓரளவுக்கு நாங்கள் இந்த சில நேரம் எங்களோட கிளைமேட் ஓகே ஓகே தண்ணி உறிஞ்சி முதலாவது ஒரு செலக்ஷன் சரியான உறிஞ்சியை பயன்படுத்தி ஃபர்டிலைசர் வந்து சரியான இதில் கொஞ்சம் ரிப்புகள் இப்போ கல்வி அடைக்கிறதோட அடைக்கிறபடியாக சில ரிப்புகள் தண்ணியில் அடைக்கும். இதோ எத்தனை கிலோ நிற்கும் வெயிட்? 3/4 கிலோண்ணா. கடைசி இந்த தோட்டத்தில் வந்தால கடைசி என்ன சைஸ் வந்துடு? எத்தனை கிலோ வரும் பெரிய இது? 1.5 கிலோ. ஆ இதை வடிவா எடுக்கு ஒன்று நிறைய உதாரணம் என்ன செய்யோ பற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய விவசாயிகளே, எங்களுடைய பாடவிதான உத்தியோகத்தர்களே, ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற விவசாயிகளுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கங்கள். நாங்கள் வந்த உடனே நாங்கள் வளமையாக அந்த இன்டர்க்ராப்பிங்னு சொல்கிறது ஊடு பயிற்சி என்ற பற்றி தான் நாங்கள் பார்க்குறது. ஆனால் இதை சொல்கிறது அல்ட்ரா இன்டர்க்ராப்பிங்னு சொல்கிறது. ஏனென்றா ஒரு ஊடு பயிருக்குள்ளே இன்னொரு ஊடு பயிர் வச்சுக்கலாம். இப்போ வளமையாக நாங்கள் இப்போ வாழையை கொண்டு வந்து தென்னை மரங்களுக்கு தான் வச்சிருக்கிறது. ஆனால் இது தென்னை மரத்துக்குள்ள வாழைக்குள்ள ஒரு அன்னாசியை வச்சிருக்கணும். இது நான் உண்மையாக இது ஒரு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய விவசாய செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உண்மையில வந்து ஒரு என்ன உச்ச பயன்பாடு நிலத்தின் ஒரு உச்ச பயன்பாட்டை ஒரு காண்பிக்கிற ஒரு செயற்பாடு. நான் நெஞ்சுதான் இதை காண்றேன். நான் நினைக்கிறேன் இந்த கிட்டத்தட்ட நான் எவ்வளவு ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு விஜயம் செய்திருக்கேன். இந்த ஊடு பயிற்சிக்குள்ள ஊடு பயிற்சி செய்யப்பட்டது இந்த இடத்துல தான் இதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே உண்மையிலே இந்த அன்னாசி செய்கைன்றது நாங்கள் எங்களை பொறுத்தவரை தண்ணியை விடாத ஒரு பயிற்சி. அன்னாசின்றது அது ஒரு தண்ணி விட தேவையில்லாத ஒரு பயிற்சி என்றால் இது மற்ற தாவரங்கள் மாதிரி இல்லை. இரவுல தான் தன்னை இலைவாய்களே திறக்கும். அப்ப ஆவியீர்ப்பு மூலம் நீர் எல்லாம் இங்கே இழக்கப்படுற அளவு மிக மிக குறைவு. இது சரியான ஒரு ஹை அடாப்டிவ் பிளான் இந்த தாவரம். ஆகவே இது தண்ணி இல்லாமலே நல்லா வளரக்கூடிய. ஆகவே இந்த நாங்கள் சும்மா வளர்த்து விட்டா காணும். அப்ப இப்ப எங்களுக்கு அந்த இது அன்னாசி பழத்தும் தந்திருந்தார்கள். அதிலே அதன் இனிப்பு சுவை சாதாரண அன்னாசியை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அப்ப அதுக்கு உண்மையான காரணம் என்னென்றால் அது தண்ணியின் அளவை நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றது. இங்க வந்து இப்ப எங்கட இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரேஞ்ச் கலரான வெரைட்டி தான் இருக்கு, மொரிஷியஸ் சொல்றது. இதுதான் எங்கட இடத்துக்கு மிகவும் சூட்டபிளானது. ஏனென்றால் நாங்கள் கன்சியூமரை கொண்டு இங்க மார்க்கெட்டை கொண்டு வித்தாலும் உடனே விரும்பி எடுப்பினோம்.
ஆனால் இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, கியூ வெரைட்டி. பெரிய காய், நல்ல சைஸாக இருக்கும், பச்சையாக இருக்கும். சாதாரண விவசாயிகள் அது காய் என்று நினைச்சு ஃபார்மர்ஸ் ஆக்கள் வேண்ட மாட்டேன். ஆனால் அந்த வெரைட்டி மிகச்சிறப்பான வெரைட்டி. நான் நினைக்கிறேன் ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு காய் 2.5-3 கிலோ கிட்ட வரும். நல்ல இனிப்பு. ஆனால் பிரச்சனை என்னென்றால் அதை நாங்கள் சாதாரண ஒரு அதாவது இந்த சாப்பிட்றாக்கள் அதை வேண்ட மாட்டோம். அது உண்மையாகவே ஸ்கேனிங் பர்பஸுக்காக வெளிநாடுகள் எல்லாம் அது வெளிநாடுகளுக்கு அதை தான் விரும்பி எடுப்பார்கள் என்றால் அது ஒரு உருளை வடிவமாக இருக்கும். அது ஸ்கேன் பண்ணிக்க அது அப்படியே அதில் கழிவு வந்து சரியான தோலோடையே அப்படியே சேர்த்து தைச்சு கொண்டு போவோம், வெட்டி கொண்டு அதை மிக்ஸ் பண்ணி. அப்போ கழிவு சரியான குறைவாக இருக்கும். அப்படியான வெரைட்டிகளை நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும் என்றால் அதுக்கு எங்களுக்கு அடுத்த கட்டமாக அந்த ஸ்கேனிங் மிஷின் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் எங்களுக்கு அது தேவை. அப்படின்றத தான் நாங்கள் இந்த அன்னாசியில் அடுத்த வெரைட்டியை பற்றி நாங்கள் கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. இருந்த போதிலும் மிக சிறப்பாக அவருடைய அன்னாசி செய்கை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 8000 கண்டெய்னர் 8000 கண்டெய்னர் சொன்னார்கள். இந்த சிறிய இடத்திலே 8000 கண்டெய்னர்ன்றது உண்மையாக 8000 அன்னாசிக்காய் காய் கேட்க அதில் காய்ந்த எண்ணிக்கையை நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். எவ்வளவு 8000 காயை நாங்கள் அறுவடை செய்ய அப்படி இருக்கும். ஆனால் இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் அந்த ஒரே நேரத்தில் ஹார்மோன் அப்ளிகேஷன் செய்ய வேணும். இன்னும் அது டெக்னிக்கலாக நாங்கள் கொஞ்சம் சவுண்டாக இருக்க வேணும். அது நான் நினைக்கிறேன் விவசாய விரிவாக்க பகுதியினர் அதில் கூடுதலாக கண்காணிப்பார்கள். எத்தனல் அப்ளிகேஷன் என்று செய்தோம்னா நாங்கள் வார அவ்வளவு இதுவும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு அந்த பூக்கள் உருவாகும். அது இந்த காயும் வந்து எங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த சில இடங்கள் முன்னுக்கு அவர் சொன்னது மாதிரி அந்த சில இடங்கள் வெள்ளத்தால் அடிபட்டதால் அந்த வளர்ச்சி கொண்டு இருக்கின்றது. நான் வந்தோன்னே பார்த்தேன் ஏதாவது நோய்கள் இருக்குதான்னு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருந்தது. வைரஸ் நோய்களாக இருக்கலாமா என்று நாங்கள் அவதானித்தோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நீங்கள் அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. வெள்ளத்துக்குள்ள அடிபட்டதால அந்த பிரச்சனை வந்துருக்குது. மற்றது சில பீடை தாக்கங்களும் காணப்படுது. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த மீலிபக்கின்ற தாக்கங்கள் காணப்படுது. அப்போ இது ஆரம்பத்தில் நாங்கள் வரைக்கிய இவற்றை நாங்கள் எங்களுடைய விவசாய போதனாசிரியர் அறிவுரைகளோடு அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இந்த அன்னாசி செய்யை பொறுத்தவரையில் உங்களுக்கு எந்த விதமான கோஸ்ட் வந்து சரியான குறை. தண்ணியே நீங்கள் தண்ணி விடாமல் பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர். இதை நாங்கள் சொல்றது கேம்ப்ளான்ட்னு சொல்றது எங்களோட பாகுபாடி இல்லை. இந்த கேம்ப்ளான்ட் தாவரம் வந்து நாங்கள் பயிர் செய்து அதில் உச்ச பயனை பெறுகின்ற ஒரே ஒரு தாவரம் இந்த இந்த அன்னாசி மட்டும்தான். ஆகவே நாங்கள் இந்த அன்னாசியின் செலவங்களுக்கு குறைஞ்ச பயிர் எல்லாரும் நாங்கள் இப்படியான கனவேரங்கட இந்த திருவையாறு பகுதியில் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் கூடுதலாக தென்னை மரங்களாகத்தான் இருக்கிறது. ஆகவே தென்னை மரத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை நாங்கள் உயர் வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இப்படி ஒரு அன்னாசி செய்கையை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் சும்மாவே உங்களுக்கு என்ன நிறைந்த ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு கிலோ நான் 800 ரூபா விற்கிறாங்க ரோட்டில். நல்ல பழம் 1 கிலோ பழம் 800 ரூபா. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பயிற்சியை செய்த எங்களுடைய விவசாயிக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறதோட அதுக்கு இந்த உறுதுணையாக இருந்த எங்களுடைய விவசாய விரிவாக்க பகுதியினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். மதிப்பான செயலாளர் அவர்களே, மேலதிக பணிப்பாளர் அவர்களே, உதவி விவசாய பணிப்பாளர் அவர்களே, பெரும்பாக உத்தியோகத்தர் அவர்களே, விவசாயம் இருக்கின்ற விவசாய பெருமக்களே, இந்த கைங்கரியத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மூத்த விவசாயி காந்தி அண்ணன் அவர்களுடைய துணைவியார் அவர்களே, அவரது மருமகனான அனுகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்திலே அல்லது இந்த வளாகத்திலே நிறைந்திருக்கக்கூடியவர்களுடைய மத்தியிலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நான் நினைத்து பார்க்கிறேன், சொல்லுவார்கள் நட்டுவ பிள்ளைக்கு நொட்டி காட்ட தேவையில்லை என்று. இன்றைய இந்த விழாவினுடைய நாயகனாக கதாநாயகனாக இங்கே இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பன் அனுகரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தன்னுடைய வடக்கு மாகாண விவசாய அமைச்சினுடைய செயலாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய திரு சிவஸ்ரீ ஐயா அவர்களே, அதுபோன்று இங்கே கரைச்சி பிரதேசனுடைய கௌரவ தவிசாளர் அன்புக்கு மதிப்புக்குரிய வேளமாணியன் அவர்களே, இங்கே விவசாய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பணிப்பாளர்
கிளர்ச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர், அதுபோன்று அந்த துறையினுடைய அதிகாரிகள், இங்கே இருக்கின்ற பிரதேச சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமாக புலகாங்கிதம் அடைகின்ற ஒரு நாளாக, நிகழ்வாக நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு அனுகரன் அவர்கள் எனக்கு போன் பண்ணியிருந்தார். நான் ஒரு காரியம் ஒன்று செய்து வந்து நான் முதல் தரம் வரைக்கல, உங்களுக்கு சொல்லல, சும்மா வந்த நான் வந்துட்டு ஒரு முயற்சி செய்யறதுக்காக இந்த சில விடயங்களை செய்திருந்தேன். ஆனால் வந்து பார்த்த பொழுது அல்லது கேள்விப்பட்ட பொழுது ஏராளமான காய்களோடு இந்த விடயங்கள் இருப்பது சம்பந்தமாகத்தான் மகிழ்ச்சி அடைந்ததாகவும், அதே போன்று பிறகு இந்த விவசாய அமைச்சும் திணைக்களம் அதிகாரிகளும் முழுமையான பங்களிப்போடு இந்த விழா இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு இந்த விவசாயம் அதே போன்று இந்த அந்த விடயங்கள் எனக்கு ஈடுபாடு இருக்கின்றது. காரணம், என்னுடைய அப்பா 77 வயசுக்கு மேல் இருக்கும், அவர் ஆயுர்வேத வைத்தியர். ஆனால் இன்றைக்கும் தன்னுடைய தோட்டத்திலே விவசாயம் செய்து போட்டு கத்தரிக்காய், மிளகாய், பைத்தங்காய், அதே போன்று புடலங்காய் அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டை இப்பவும் தருவார், வீட்டை எல்லாத்தையும் வந்து தருவார், சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிடுது. அந்த அளவு விவசாயத்தில் பற்று கொண்டவர். அதே போலதான் இந்த கிளிநொச்சி மாவட்டம், நாங்கள் இந்த மண்ணிலே கனகாலம் வாழ்ந்திருந்தேன். இந்த கிளிநொச்சி இந்த இயற்கை வளங்கள், அவருடைய தண்ணீர், அவருடைய தண்ணீர் இந்த மதிப்பு, அதே போன்று நாங்கள் இந்த திருவியாறு மண், பரவி பாஞ்சான், இந்த கிளிநொச்சி மண்ணிலே இந்த வாய்க்கால் ஓடுகின்ற வாய்க்கால்களே குளித்து மகிழ்ந்து பாய்ஞ்சு விழுந்து அதனுடைய இயற்கை வனப்புகளை அனுபவித்து வாழ்ந்த இந்த மண்ணிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது, நான் எனக்கு தெரியும், ஒரு இந்த சென்ற வாரங்களாக தொடர்ச்சியான பணியிலே காலமை விழுக்கிட்டு போனால் இரவு நித்திரைக்கு செல்ற அளவுக்கு பயங்கரமான வேலை இருக்கின்றது. அவ்வாறு இருந்த பொழுதும் இந்த விவசாய இந்த இவருடைய முயற்சிக்கு நான் வந்து பார்க்க வேணும் என்று ஓடோடி வந்தேன். இவர் நானும் நினைக்கிறேன் 2000 ஆண்டு அளவில் நானும் மல்லாவிலே ஆங்கில பயிற்சி நெறி ஒன்றை பயின்றிருந்தோம். அவர் நினைக்கிறேன் வெளிநாடு சென்று விட்டார் 2009ஆம் ஆண்டு. நான் ஆங்கில ஆசிரியராக வந்து விட்டேன். பிறகு இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக வந்து விட்டேன். இருந்தாலும் இன்றைய தினம் இந்த வேலணை டிசிசி கூட்டத்தில் கூட நான் தெரிவித்திருந்தேன், இந்த விவசாயம், மீன்பிடி தொழில் போன்ற எங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துகின்ற, வாழ்வாரத்தை மேம்படுத்துகின்ற விடயங்களை வருகின்ற பொழுது நாங்கள் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுதும் இருக்கின்றோம். விவசாயம் என்றாலும் சரி, அது மீன்பிடி தொழில் என்றாலும் சரி, அல்லது கால்நடை என்றாலும் சரி, நாங்கள் சாதாரணமாக பயிர் செய்வோம். அதிலே வாருகின்ற பொருட்களை விட்டு நாளாலும் சாப்பிட்டு வாழுகின்ற விவசாயிகள் இருக்கின்ற காலத்திலே, இந்த உலகத்திலே இந்த நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ச்சியடைந்த பொழுது நாங்கள் அதை தொழில்நுட்பத்துக்கு கூட பயன்படுத்தி சிறிய நிலப்பரப்பில் அதிகமான விளைச்சலை பெறுகின்ற முறைகளை நான் கையாள வேண்டும் என்ற சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலுமே உரையாற்றியிருந்தேன். அதாவது படித்தவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒரு துறை சார்ந்த அறிவை வழங்கி கொண்டு அவர்களோட மாடல் ரீதியாக சில விவசாயம் என்று சொன்னால் அது 30 பேர், கடத்தொழில் என்றால் ஆடுகள் மீன் தொழில் என்றால் 30 பேர், அவர்களை குறிப்பிட்ட நாடுகளுக்கு அனுப்பி துறை சார்ந்த பயிற்சியை வழங்கி அவர்களுக்கு ஒரு மாடல் வில்லேஜ், மாடல் கிராமங்களை அல்லது மாடல் திட்டங்களை அறிமுகப்படுத்துவது கூடாக அவர்கள் அதை பின்பற்றுகின்ற ஏனைய விவசாயிகள் அல்லது அது சார்ந்த துறையில் உள்ளவர்கள் அப்படியான துறைகளிலே வளர்ந்து வருவதால்தான் நாங்கள் இந்த விவசாயத்தையும் இந்த எங்களுடைய பாரம்பரிய முறைகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், அவங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில தான் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது இந்த இடமும் அப்படியான நல்ல நுட்பங்களை பயன்படுத்தி நவீன காலத்துக்கு ஏற்ப நல்ல சிந்தித்து அவர் செயலாற்றி இருக்கின்றார். இது ஒரு மாடல் கிராமம். இந்த மாடல் அன்னாசி வைத்திருக்கிற இடம் வந்து ஒரு மாடல் வில்லேஜாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு அந்த அப்படியான திட்டத்தை என்னுடைய சிவஸ்ரீ ஐயா இருக்கிறார், மிக ஆளுமையானவர், அவர் அதை செய்யக்கூடியவர். எனவே இந்த இப்படியான திட்டங்களை ஊக்குவிச்சு இதிலே வந்து நான் பயிற்சிகளை பெறுகின்ற அல்லது இதை பார்த்து இதை போன்ற மேலும் மேலும் பல இது பயிற்சிகளை உருவாக்க வேண்டுவதற்காக இந்த இடத்தை நாங்கள் முழுமையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். எனவே இது சார்ந்த மேலதிகமான தகவலையும் நுழைவையும் நீங்கள் அவர்களுக்கு வழங்கி இதை மேலும் மேலும் மேம்படுத்த வேண்டும். எனவே இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு எனக்கு உண்மையிலேயே அது மகிழ்ச்சியா இருக்கும். எல்லா விடயங்களையும் விட இந்த விடயம் தான் தேவை எங்களுக்கு. எனவே இந்த அனுகரனுக்கு என்னுடைய முழுமையான
நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த கிளிநொச்சி மண் ஒரு மிகச்சிறந்த மண், விவசாயத்துக்கு பேர் போன மண். இங்கே எங்களுடைய கவிசாளர் அழகாக சொல்லியிருக்கிற இந்த கிளிநொச்சி மண்ணுடைய வாழ்வியலை சொல்லியிருக்கின்றார், நான் திரும்ப சொல்ல வேண்டியவில்லை. எனவே உண்மையிலே அதிகமாக மகிழ்ச்சியடைகின்ற நபர்களிலே நானும் ஒருவன், நீங்களும் ஒருவன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ந்த ஒரு மனிதனுடைய வளாகத்திலே இந்த கைங்கரியம் நிகழ்ந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சி. ஒரு காலத்திலே கிளிநொச்சியினுடைய நாங்கள் மிகச்சிறுவர்களாக இருந்த பொழுது கிளிநொச்சியினுடைய சனிக்கிழமை காலை சந்தைக்கு இந்த திருவியாறு மண்ணிலிருந்தும் விஸ்வமடு வட்டக்கட்சி ஸ்கந்தபுரத்தில் இருந்தும் அதிகாலை 5 மணிக்கு பேருந்துகளிலே மூட்டை மூட்டையாக உற்பத்தி பொருட்கள், விவசாய உற்பத்திகள் கொண்டு வந்து இறக்கப்படும். ஒரு அழகான கால பொழுது அந்த காலம். அந்த காலத்திலே காலை 3 மணிக்கு சந்தை களை கட்டும். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கிளிநொச்சி நகர டொப்ரிகோ விளையாட்டு மைதானத்திலே கூடியிருப்பார்கள். திருவியாறுடைய வாழைக்குலைகள் மலை போல குவிந்திருக்கின்ற ஒரு பொற்காலத்திலே அந்த காலத்தை தரிசித்து வந்திருக்கிறோம். கிளிநொச்சியினுடைய திருவியாறுடைய ஒவ்வொரு வளவுகளும் யுத்தத்துக்கு முன்னரும் மிக அழகான தோட்டங்களை, வாழை தோட்டங்களை, விவசாய மரக்கறி தோட்டங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. ஒரு செழிப்புமிக்க ஒரு கிராமம். நானும் விவசாயியாக இல்லை, ஆனால் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய தந்தையார் வட்டக்கட்சி பண்ணையினுடைய முகாமையாளராக இருந்த பொழுது இத்தகைய ஒரு கூட்டு விவசாயத்தை 10 ஆண்டுகள் அந்த குவார்டர்ஸில் இருந்து நான் பார்த்து அனுபவித்தேன். அற்புதமான ஒரு விவசாய சூழலை தரிசிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நானும் வாழ்ந்தேன். என்னுடைய வீட்டவர்கள் பலரும் விவசாயிகளாக இருக்கிறார்கள், நான் மட்டும் விதிவிலக்காக மாறிவிட்டேன். அனுகரனை பொறுத்தவரையிலும் அவர் சிறிய வயதிலிருந்து ஒரு முயற்சி உள்ள மாணவன், முயற்சி உள்ள தம்பி, எங்களோடு கூட நெருங்கி பழகியவர். என்னுடைய பாடசாலையினுடைய மாணவனாக எனக்கு பின்னாலே படித்து வந்தவர். புலம்பெயர்ந்து சென்றும் அந்த நிலத்தினுடைய அன்பும், தன்னுடைய நிலத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதும், தன்னுடைய மனைவி வழி சொத்துக்களை, மாமனாரினுடைய உழைப்பை இந்த மண்ணிலே கண்டு மகிழ வேண்டும் என்கின்ற அருமையான ஒரு மகனை அந்த திருமதி காந்தி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றால் சந்ததியினுடைய பெயரை நினைக்கத்தக்க வகையிலே ஒரு சந்ததியினுடைய அடுத்தவன் இயங்குகிறான் என்பதுதான் இந்த விவசாயத்தினுடைய வெற்றி. இந்த கிராமத்திலே வருகின்ற பல்வேறு மனிதர்களுடைய பிள்ளைகள் புலம்பெயர்ந்திருக்கிற பொழுதும் இன்றும் விவசாயத்தை கைவிடாத, நவீன விவசாயங்களை அறிந்து கொள்ளுகின்ற, இந்த மண்ணிலே இன்றும் மண்ணை கிண்டி உழைக்கின்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் நேற்று எடுத்து சொன்னால் நான் வந்துவிட்டேன். இந்த அறுவடை விழாவுக்காக தான் வெளிநாட்டில் இருந்து வந்த கதையை சொன்னார். நான் நினைத்து பார்த்தேன், ஒரு சின்ன பல்வேறு காரியங்களுக்காக, கோயில்களுக்காக, திருமணங்களுக்காக, களியாட்டங்களுக்காக வருகின்ற நபர்கள் மத்தியிலே தன்னுடைய வளவினுடைய விவசாயத்தினுடைய அறுவடைக்காக வந்திருக்கின்ற அவருடைய மனதை நான் நேற்று நினைத்து பார்த்தேன். ஆகவே அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அந்த அவருடைய முயற்சிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் முன்னேற்றங்களையும் இந்த சூழலில் இருக்கின்ற ஏனைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் திருவியாறு கிராமத்தில் பெயர் கூக்கும் வகையிலே தனது ஒரு விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு வகையில் பயிற்சியை அன்னாசி செய்ய முன்னெடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தான் ஒரு அறுவடை விழாவாக நிகழ்த்தி அதனை நாங்கள் எங்களுடைய மற்ற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லணும் என்ற ஒரு எதிர்நோக்கோடு இன்று ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த வயல் விழாவிற்கு வருகை வந்திருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் கௌரவத்துக்கும் உரிய திரு ரஜீவன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் அவர் டிசிசி மீட்டிங்குக்கு போய் சென்றிருந்தார். தனது எவ்வளவோ வேலை பழுச்சுமையிலும் எமது இந்த அறுவடை விழாவுக்கு வருகின்றிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவதோடு எமது திணைக்களம் சார்பாகவும் அமைச்சின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அமைச்சின் செயலாளர் திரு சிவஸ்ரீ ஐயா அவர்களும் பல வேலை சுமை கூட்டங்களோடு நமது இந்த வயலாக தான் பெறவும் என்ற ஒரு ஆக்கமும் ஊக்கத்தோடும் உங்களை பொறுத்தவரை இது பங்கு பெற்றுதலாக இருக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மர்ஸை பொறுத்தவரை அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக நிச்சயமாக இருக்கும். அதேபோல் இந்த கௌரவ தவிசாளர்களும் வருகை தந்திருக்கின்றார். உண்மையில் அவர்களுடைய பங்கு பெற்றுதல் அவர்கள் சில பொலிட்டிக்கல் ரீதியாக, அரசியல் ரீதியாக இருந்தாலும்
பங்கு பெற்றுதல் என்பது இந்த அவருடைய பங்கு பெற்றுதல் என்பது நிச்சயமாக இந்த விவசாயிகளை நிச்சயமாக ஊக்குவிக்கும். இந்த பிரதேசத்திலே மேலும் பல விவசாயிகள் செய்வதற்கு அவர்களுடைய தூண்டுதல் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த விவசாய அபிவிருத்தியில் நிச்சயமாக ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் குறிப்பாக இந்த முயற்சிகளை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த விவசாய அனுராதன் அவர்களுக்கு எங்களுடைய விசேடமான பாராட்டுகளை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். காட்சியளிக்கவில்லை விவசாயியாக இந்த எங்களுக்கு அந்த வயலுடாக நடத்துறதுக்கு ஒழுங்கமைப்பு செய்த அனுராஜ் அன்னைக்கு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஏனைய திணைக்களத்தின் உத்தியோகர்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் இன்றைய சிற்றுண்டி வளங்களுக்காக எமது அம்மாஜி உணவகத்திலிருந்து வருகின்ற அம்மாஜி உணவக நடந்து வந்தெல்லாம் போய் நடந்து போ. பழக்கம்